இந்த போராட்டம் பற்றி இணையத்தில் தேடி படிக்கிறது பலரும் ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அது என்னவென்று கேட்டால், போராட்டத்தில் முஸ்லிம்கள் செய்த கடற்கரவர்கள் என்பது போன்ற ஒரு பொய்யான வரலாற்றை இணையத்தில் ஏராளமான பக்கங்கள் படிக்கிறார்கள். இந்திய வரலாற்றை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மகத்தான பங்களிப்பை ஒதுக்கி தள்ள விரும்புகிறவர்கள் പങ്ക് അത് മായ്ച്ചു കളയാനും അത് ചെറുതാക്കി കാണാനും ശ്രമിക്കുന്നവരാണ് ഈ ഇന്റർനെറ്റ്. பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பொய்யை கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ചരിത്ര അധ്യാപകരും ഈ കാര്യത്തെ വളച്ചൊടിച്ച് അത് എന്താ പറയുക, വലത് ചായമുള്ള അധികാരികൾ അത് അവരുടെ അനുകൂലമായി അത് ഉപയോഗിച്ച് അവർ വേറെയായിട്ട് കാണുകയാണ്. திப்பு அவர்கள் ஒரு மதவாத முத்திரைக்குள் தள்ள முயற்சிக்கிறார்களோ, திப்பு சுல்தானுடைய சுதந்திர போராட்டத்தை எப்படி மதவாதமாக மாற்ற முயற்சிக்கிறார்களோ, அப்படித்தான் மலபாரில் நடந்த இந்த விடுதலை போரையும் மூடி மறைப்பதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ടിപ്പു സുൽത്താന്റെ ചരിത്രവും അത് മനോഹരമായ രീതിയിലാണ് കാണുന്നത്. അതുപോലെ തന്നെ കലാപവും അവർ മനോഹരമായ ആ രീതിയിലാണ് பாசிசத்துக்கு எதிராக கடும் அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று தீர்வுகளுக்கு எதிராக சமரசமற்ற போராடக்கூடிய തമിഴ്നാട്ടിലാണ് ഈ ഫാസിസ്റ്റ് ടെൻഡൻസിക്ക് എതിരായിട്ട് സമരം ചെയ്യാൻ തയ്യാറായിട്ടുള്ള ഒരു ജനതയാണ് തമിഴ്നാട്ടിലെ ജനത. അവരുടെ ഇടയിൽ നിന്നാണ് ഞാൻ വരുന്നത്. இந்த வரலாற்று, அதாவது மலபாரில் நடந்த போராட்டம் வெற்றி கொண்டதாக இருந்தது. அந்த போராட்டத்திற்கு ஒற்றைத்தன்மை கிடையாது. முதல் லட்சியம் பிரிட்டிஷ்காரர்களை மிக கடுமையாக எதிர்த்து நிற்பது. ஆனால் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்தால் மட்டும் போதுமா? பிரிட்டிஷ்காரர்களுக்கு நிகராக அவர்களுடைய ஆதரவு பெற்ற உள்ளூர் உயர் சாதியினர் நிலச்சுவாண்டார்கள், இன்றைக்கு அங்கிருந்த ஒரு குத்தகையாளர்களாக இருந்த அல்லது நிலத்தில் விவசாயம் இருந்த மக்களை கடுமையாக ஒடுக்கினார்கள். அப்போது இரட்டை எதிரிகள் தங்களுக்கு இருப்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஒன்று பிரிட்டிஷ் பேரரசு, இன்னொன்று இங்கு இருக்கக்கூடிய உயர் சாதியினர். രണ്ട് രീതിയിലാണ് ഈ മലബാർ കലാപം നടന്നത്. ഒന്ന്, അത് ബ്രിട്ടീഷുകാർക്കെതിരായിട്ട് ആ സമയത്തുണ്ടായിരുന്ന ജന്മിമാരും ഭൂവുടമകളും അവർക്കെതിരായിട്ടുള്ള കുടിയാന്മാരുടെ ഒരു പോരാട്ടം. ഇങ്ങനെ രണ്ട് രീതിയിലാണ് അത് തിരിഞ്ഞത്. இதை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தோடு நான் ஒப்பிட விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டில் பெரியார் செய்த ആ പോരാട്ടത്തെ എനിക്ക് ഓർമ്മിക്കാൻ തോന്നുന്നു. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரத்தை தந்தை பெரியார் ஏற்க மறுத்தார். ஏன் ஏற்க மறுத்தார்? நாங்கள் அந்நியர்களிடமிருந்து பிரிட்டிஷ்கார